வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இது ஒரு முக்கியமான கான்செப்ட்னே வந்து சொல்லலாம். இத ஏன் நான் முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்றேன்னா, நெறைய இன்டர்வியூஸ்லயும் இத கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து 99.99% வந்து இருக்கு. கண்டிப்பா இந்த ஹோஸ்டிங் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நம்மளோட பிளாக் ஸ்கிரீன்க்கு வந்து போய்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் நம்ம. ஸோ ஓகே. டெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ ஹோஸ்டிங். ஸோ ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட டிஃபால்ட் பிஹேவியர். அதாவது டிக்ளரேஷன் எல்லாத்துலயும் டாப்ல வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ டிக்ளரேஷன்ஸ் டிக்ளரேஷன்ஸ் ஆன் டாப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட டாப்ல வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதாவது கரண்ட் ஸ்கோப்போட டாப்ல வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கரண்ட் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஸோ ஸ்கோப்க்கான வீடியோ வந்து நம்ம இனிமேல் வந்து போட போறோம். ஸோ இப்போ ஸ்கோப்ன்றது தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபைலோட டாப்ல வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ளரேஷன்ஸ் எல்லாத்தையும் டாப்ல மூவ் பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு ரெண்டு விஷயம் வந்து நடக்கும். ஒன்னு வந்து கம்பைலேஷன் ஃபேஸ், இன்னொன்னு வந்து எக்ஸிகியூஷன் ஃபேஸ். இந்த ரெண்டு ஃபேஸ் இருக்கும்ல. ஸோ இந்த ரெண்டு ஃபேஸ்ல வந்து எப்படி வந்து ஹோஸ்டிங் வந்து நடக்குது, ஒரு வேரியபிளையோ இல்ல ஃபங்க்ஷனையோ அசைன் பண்ணா அது வந்து என்னவா நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஃபுல்லுமே இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸஸ்ல வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கு. ஸோ 2 phases இன் ஜாவா ஸ்கிரிப்ட். என்னென்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கம்பைலேஷன் ஃபேஸ். ஸோ கம்பைலேஷன் ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து எக்ஸிகியூஷன் ஃபேஸ். எக்ஸிகியூஷன் ஃபேஸ். இப்போ டவுட் வரலாம்ல. ஸோ கம்பைலேஷன் ஃபேஸ்னா என்ன, எக்ஸிகியூஷன் ஃபேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறேன். ஸோ இது வந்து கம்பைலேஷன் ஃபேஸ். நாம வந்து 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸிகியூஷன் ஃபேஸ். இதை வந்து நம்ம 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பிரிச்சாச்சு. இப்போ கம்பைலேஷன் ஃபேஸ்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லைன் பை லைனா வந்து ஸ்கேன் பண்ணிட்டே வரும். இந்த ஸ்கேன் பண்ணிட்டே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேரியபிள்ல வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அது வந்து இதோட இந்த இடத்துல வந்து அலோகேட் ஆயிடும். ஸோ வேரியபிளா இருக்கட்டும், இல்ல ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அலோகேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணோடனே நம்ம வந்து பார்த்துருப்போம் அன்டிஃபைன்டா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஏன் வருது அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வேர் கீவேர்டு வச்சு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா, வேர் கீவேர்டு வச்சு டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அன்டிஃபைன்ல போய் விழுகும். இதே நான் லெட்டு கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா, லெட்டு கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா இது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னா டெம்போரல் டெட் ஜோன்ல வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னன்றதை நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸிகியூஷன் ஃபேஸ். இந்த எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதே மாதிரி லைன் பை லைனா வந்து இது ரீட் ஆயிட்டே வரும் நம்மளோடது. இங்க என்னென்ன வேரியபிள்ஸ்ல நம்ம வந்து வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணி வச்சிருப்போம்ல. ஸோ அது எல்லாமே வந்து இந்த எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல வந்து இதுக்கு வந்து அசைன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எக்ஸிகியூஷன் ஃபேஸ், கம்பைலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். சரி ஓகே. இப்போ வந்து வேரியபிள்ஸ் வந்து எப்படி வந்து ஹோஸ்டிங் வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஹோஸ்டிங்னா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு டேரக்டா வந்து போயிடலாம். நான் இந்த இடத்துல வந்துட்டு வேர் கீவேர்டு வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது எழுதிடுறேன். ஸோ வேர் a is equal to 10. ஸோ வேரியபிள்ஸே எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நம்மளோட வேரியபிள்ஸோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அதை ஐ பட்டன்லயே வந்து கொடுக்குறேன். ஸோ வேர் a is equal to 10 அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கன்சோல் லாக்ல வந்து a அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஸோ அவுட்புட் வந்து 10ன்னு சொல்லி வரும். நம்ம அதுதான் வருதா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக்கும் பண்ணிடலாம். ஸோ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்க கன்சோலுக்கு போய்க்கிறேன். ஸோ நமக்கு வந்து 2 இன்ஃபோ வருது. அதாவது வந்து ஸ்ட்ரிக்ட் மோட்ல இருக்கனால நமக்கு வந்து ரியாக்ட்ல வந்து 2 வாட்டி வந்து ஷோ ஆகும். அது பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆனா 10ன்றது ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ப்ராப்பரா லைன் பை லைனா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து a is equal to 10ன்னு போட்டிருக்கேன்ல. இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கம்பைலேஷன் ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ரீட் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து a is equal to 10ன்னு உடனே நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸிகியூஷன் ஃபேஸ்லயும் அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன்ல தான் கன்சோல் லாக் ஆஃப் a இருக்கு. ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து 10ன்னு வருது. இதையே நான் வந்து டாப்ல போட்டா என்ன நடக்கும்? கன்சோல் லாக் ஆஃப் a. இந்த இடத்துல ஃப்ரம் லைன் நம்பர் 4 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லைன் நம்பர் 4. இந்த இடத்துல a போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து அன்டிஃபைன்டுன்னு வரும்.
ஏன் அன்டிஃபைன்டு அப்படின்னு வருதுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அ கம்பைலேஷன் ஃபேஸ்ல வந்து லைன் பை லைனா வந்து நடந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல வேரியபிள்ல இந்த இடத்துல வேர் கீவேர்டுக்கு அன்டிஃபைன்டா வந்து போய் செட் ஆயிடும். ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல வேர் ஏ இஸ் ஈக்குவல் டூ 10ன்றது வந்து செட் ஆயிடும். ஸோ செட் ஆனதுனால நமக்கு லைன் நம்பர் 6ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அவுட்புட் வந்து 10ன்னு வருது. ஸோ இது ஆனா இன்டர்னலா எப்படி வந்து பிஹேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ஒரு ஜஸ்ட் இப்படி போட்டு நான் போடுறேன். இன்டர்னலா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஏ வந்து இந்த மாரி வந்து செட் ஆயிடும். ஸோ இது வந்து கம்பைலேஷன் ஃபேஸ்ல வேர் ஏ அப்படின்னு போய் செட் ஆயிடுமா? ஸோ அப்புறம் நம்ம வந்து கன்சோல் லாக் ஆஃப் 10ன்றது போய் ரீட் ஆகும். ஸோ ரீட் ஆகும்போது கன்சோல் லாக் ஆஃப் ஏ அப்படின்னு போய் செட் ஆகும். ஸோ ஏல நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அன்டிஃபைன்டா வந்து இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே. இது வந்து அன்டிஃபைன்டா போய் செட் ஆயிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல ஏ இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஸோ இது வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ நீங்க இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கம்பைலேஷன் ஃபேஸ்ல வேர் ஏன்றது போய் செட் ஆயிடும். ஸோ நமக்கு லைன் பை லைனா செட் ஆகுறதுனால, அங்க வந்து நம்ம கன்சோல் லாக் ஆஃப் ஏன்றது போட்டிருக்கோம். ஸோ நமக்கு எந்த வேல்யூமே அங்க இடத்துல அசைன் ஆகல. ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டிஃபைன்டா வரும். அப்புறம் நமக்கு எக்ஸிகியூஷன் ஃபேஸ்க்கு வரும்போது லைன் பை லைனா படிச்சுட்டு இருக்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்றத நம்ம செட் பண்றோம். ஸோ நம்ம இங்க வந்து கன்சோல் லாக் ஆஃப் ஏ வந்து போட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு அவுட்புட் வந்து 10 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நமக்கு அவுட்புட் வந்து 10ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து வேர் கீவேர்டை வச்சு ஹோஸ்ட் ஆகுறது. ஸோ இதுலயே வந்து நிறைய இது இருக்குல்ல. ஸோ லெட்டு கான்ஸ்டன்ட் இருக்குல்ல. ஸோ லெட்டு கான்ஸ்ட் இதை வச்சுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எப்படி வந்து அது செட் ஆகுது என்ன ஏதுன்றது. ஸோ வேரியபிள் வந்து லெட் கான்ஸ்ட்லயும் வந்து ஹோஸ்ட் ஆகும். ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலைஸ் ஆயிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது எங்க போயிருக்கும் அப்படின்னா டெம்போரல் டெட் ஜோன்ல வந்து இருக்கும். அதனால வந்துட்டு நமக்கு வந்து எரர் வரும். என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லெட் பி இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். பட் இந்த இடத்துல வந்து கன்சோல் லாக்ல வந்து நம்ம ஏ போடுறதுக்கு பதிலாக பி போடுவோம். ஸோ பி போடலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி பாருங்க. நான் இதுக்கான ஆன்சரை வந்து இப்பயே வந்து சொல்லிட்டேன் நான். ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் எரர் வந்து வரும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் வந்து வருது. இங்கே என்ன எரர் வருதுன்றதையும் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். இந்த இடத்துல ஏன் ஷோ ஆகல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஆனால் 5 எரர்ஸ்ல வந்து போட்டீங்க இல்லை 13 மெசேஜஸ் இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நான் இன்ஃபோல மட்டும் வச்சிருக்கிறதுனால நமக்கு இது மட்டும் தான் வருது. ஸோ ஓகே இங்க என்ன எரர் வருது அப்படின்னா கெனாட் அக்சஸ் பி பிஃபோர் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி வருது. இந்த எரரை படிக்கிறதுமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா என்னால பியை வந்து முன்னாடியே வந்து அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருது. நம்ம இதுதான் வந்து வேர் லெட் கான்ஸ்ட்ல வந்து பேசியிருந்தோம், டீடைல்டா பேசியிருந்தோம். நான் அதையுமே இங்க வந்து கொண்டு வந்து சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிடும். ஸோ நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு இதை வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் என்ன ஏன் அந்த எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் வருது அப்படின்னா இது வந்து ஹோஸ்டா இருக்கு பட் டெம்போரல் டெட் ஜோன்ல இருக்கு. அதாவது டிக்ளரேஷனுக்கு வர வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா டெம்போரல் டெட் ஜோன்லயே வந்து இருக்கும். ஸோ டெம்போரல் டெட் ஜோன்லயே இருக்கிறதுனால நமக்கு வந்து நமக்கு இந்த எரர் வந்து த்ரோ ஆகுது. இதே தான் வந்து கான்ஸ்ட்லயும் வரும். ஸோ நான் இப்போ வந்து கன்சோல் லாக் ஆஃப் பி வந்து இப்போ கீழே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துலாம். நமக்கு 20ன்றது கரெக்டான ஆன்சர் வந்துருது. முன்னாடி போட்டதுனால மட்டும்தான் நமக்கு அது வந்து வரல. ஸோ நான் இப்போ வந்து கான்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு மேல வந்து எப்பவும் போல கன்சோல் டாட் லாக வந்து போட்டு பார்ப்போம். ஸோ முன்னாடி போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நீங்க வந்து கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஹோஸ்டிங் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இதுவும் வந்து சி பிஃபோர் இனிஷியலைசேஷன் தான் வருது. ஏன் வருது அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் லெட் கான்ஸ்டுமே வந்து டெம்போரல் டெட் ஜோன்ல இருக்கும். அதனால நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிகியூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளால அதை அக்சஸ் பண்ண முடியாது. இதே நான் வந்து இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அதோட வேல்யூ வந்து 30 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் வந்து பண்ணி பார்த்துடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ன்னு வச்சுப்போம். இது வந்து லெட் அண்ட் கான்ஸ்ட். ஸோ எல் சி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இனிஷியலைஸ் பண்ணும் போது எனக்கு வந்து அன்டிஃபைன்டா வந்து செட் ஆயிடும். ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு அன்டிஃபைன்டா வந்து செட் ஆயிடும். இந்த லெட்டுக்கும் கான்ஸ்டுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்போரல் டெட் ஜோன்ல இருக்கும். டிடிஇசட்ல வந்து இருக்கும். அதாவது வந்து இனிஷியலைஸே ஆயிருக்காது. நாட் இனிஷியலைஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
முன்னாடியே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுமா? அதாவது டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இங்க வந்து அன்டிஃபைன்டா வந்து செட் ஆயிடும். ஏன் அப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் வரவே வராது. வேல்யூ வந்து அன்டிஃபைன்டா வந்து இருக்கும். ஸோ இதே லெட்டுக்கும், கான்ஸ்ட்க்கும் அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நடக்காது. என்ன நடக்கும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் எரர் வந்து வரும். ஸோ ரெஃபரன்ஸ் எரர் வந்து வரும் நமக்கு. ஸோ இதுல வந்து லாஸ்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கோப் வந்து என்ன ஸ்கோப் அப்படின்னா, இது வந்து ஃபங்ஷன் ஆர் குளோபல். ஸோ ஃபங்ஷன் ஆர் குளோபல். ஸோ இதே வந்து லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளாக் ஸ்கோப். ஸோ இந்த குளோபல் ஸ்கோப்னா என்ன, லோக்கல் ஸ்கோப்னா என்ன, பிளாக் ஸ்கோப்னா என்ன, இதெல்லாம் தெரியலன்னா ஒண்ணுமே ஃபீலே பண்ணாதீங்க. நம்ம ஸ்கோப் வீடியோல டீடைல்டா வந்து பேச போறோம் இது எல்லாத்த பத்தியுமே. ஸோ இப்போதைக்கு ஹோஸ்டிங் கான்செப்ட மட்டும் வந்து நீங்க வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் யாராவது வந்து இன்டர்வியூல கேட்டாங்கனாலோ என்னன்னாலோ நமக்கு வந்து டிக்ளரேஷன் வந்து டாப்ல நடக்கும். இது வந்து நீங்க இப்படி சொன்னா மட்டும் பத்தாது. 2 ஃபேஸ் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஒன்னு கம்பைலேஷன் ஃபேஸ், ஒன்னு எக்ஸிகியூஷன் ஃபேஸ். கம்பைலேஷன் ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைன் பை லைனா வந்து படிச்சுட்டே வரும். நம்மளோட வேரியபிளை வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா வேர் கீவேர்ட் போட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் எதுவுமே வராது. ஆனா அன்டிஃபைன்டா வந்து நமக்கு ஷோ ஆகும். இதே வந்து லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் போட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து டெம்போரல் டெட் ஜோன்ல இருக்கும். அது இனிஷியலைஸே ஆயிருக்காது. அதனால நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நீங்க வந்து சொல்றதுக்கும் ஹோஸ்டிங்னாலே டிக்ளரேஷன் நம்மளோட எல்லாத்தையுமே வந்து ஃபைலோட டாப்புக்கு போட்டோம் அப்படின்னா இப்படி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க இப்படி கான்செப்டை பிரேக் டவுன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து தெரியும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து நல்லாவே டீப் டவுனா நீங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வியூல கிராக் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து வேரியபிள்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்மளால ஃபங்க்ஷன்ஸையுமே வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா நான் இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபங்க்ஷன் கிரீட். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கிரீட்ன்ற எக்ஸாம்பிள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த கிரீட் எக்ஸாம்பிளே வச்சு போயிடலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஹலோ கோட் வித் அஸ்வின் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நான் போடுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும்ல. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்றது எப்பவுமே இங்க வந்து கால் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கிரீட்ன்றது போட்டேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்ன்றது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். இருந்தாலும் நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஹலோ கோட் வித் அஸ்வின் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இதையே நான் வந்து டாப்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து ஹோஸ்ட் இது பண்றதுக்கு முன்னாடி டாப்ல போடுறேன். என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோ கோட் வித் அஸ்வின் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ஏன் அப்படின்னா நம்மளோட என்டையர் ஃபங்க்ஷனுமே ஹோஸ்ட் ஆயிருக்கும் டாப்ல. ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லும் வந்து ஹோஸ்ட் ஆயிருக்காது. அதாவது வேரியபிள் மட்டும்தான் அசைன் ஆயிருக்கும். அன்டிஃபைன்ல போய் இருக்கும். ஃபங்க்ஷன் பாடி வந்து போகாது. ஸோ லிட்டரலா எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்துடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கிரீட் இருக்குல்ல இதே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வேர் கீவேர்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ வேர் கிரீட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனை போட்டுட்டு நான் இந்த கன்சோல் லாக் வந்து இதே போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கிரீட்ன்றத கால் பண்ணியிருக்கேன்ல இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து கிரீட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வருது இல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் வருது அப்படின்னா இந்த கோடு வந்து இன்டர்னலா எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா நம்ம இன்டர்னலா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் நம்மளோட ஹோஸ்டிங் கான்செப்ட் வந்து நமக்கு புரியும். அதை நான் எப்படின்றது பிரேக் டவுன் பண்ணி சொல்றேன். ஸோ வேர் கிரீட்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் வந்து அசைன் ஆகும். இந்த வேரியபிள் வந்து எங்க அசைன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பைலேஷன் ஃபேஸ்ல வந்து இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வேர் கீவேர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்டிஃபைன்டா வந்து இருக்கும். ஸோ அன்டிஃபைன்டா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷன் கால் வந்து நடக்கும். ஸோ ஃபங்க்ஷன் கால் வந்து நடக்குது. ஸோ கிரீட்ன்றது வந்து கால் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கால் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டைப் எரர் வந்து வரும். ஸோ அன்டிஃபைன்டுன்றது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதனால நமக்கு டைப் எரர் வந்து வருது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீட்ன்றது இருக்குல்ல. ஸோ இந்த கிரீட்ன்றது இருக்குல்ல இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்க போட்டு ஹலோ கோட் வித் அஸ்வின் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த இது வந்து நடக்கும் நமக்கு. ஸோ இப்படிதான் வந்து லைன் பை லைனா நடக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனா நடக்கும்போது அன்டிஃபைன்டா வருதுல அன்டிஃபைன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு எரர் வந்து த்ரோ ஆகுது. இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸை வச்சு. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலனாலோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னாலோ நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லலாம். அதை வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணி வைக்க ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching this video.